தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/6/2025 புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம் இரவு 9:05 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வாழ்க்கை கணக்கு. சில நாட்களுக்கு முன்னால சொன்னேன், வாழ்க்கையில எதை கழிக்கணும், எதை கூட்டணும், எதை பெருக்கணும், எதை வகுக்கணும் அப்படின்னு. இளமையான காலத்தில் தீய பழக்கத்தை குறைச்சிக்கணும், நல்ல பழக்கத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நடுப்பங்களை 26 வயதுக்கு மேலே செலவை குறைச்சிக்கணும், வருமானத்தை கூட்டிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 41 வயதுலேருந்து 55 வயசு வரைக்கும் எப்படி வாழ்க்கை நடத்தணும்னா, ஆசையை குறைச்சிக்கணும். வர வர ஆசை ரொம்ப படக்கூடாது, ஆசையை குறைச்சிக்கணும். நடைப்பயணம் இருக்குல்ல, நடைப்பயிற்சி, அதை கூட்டிக்கணும். தெய்வ நம்பிக்கையை பெருக்கிக்கணும். அதுக்கு பிறகு உடல் ஆரோக்கியமாக வாழ வழிவகுத்துக்கணும். ஆனால் 55 வயசுக்கு மேலே கடைசி வரைக்கும் 80 வயசு இருந்தாலும் சரி, 90 வயசு இருந்தாலும் சரி, கடைசி வரை கோபத்தை குறைத்து கொள்ளணும். அதுதான் காசிக்கு போகிறது. அந்திய காலத்தில் இப்போ இளமையான வயதிலே எல்லாரும் காசிக்கெல்லாம் போகிறாங்க, சுற்றுப்பயணமாகவும் போகிறாங்க, சாமி கும்பிடவும் போகிறாங்க. ஆனால் காசிக்கு போனால் ஏதாவது ஒரு காயை விட்டுட்டு வரணும்னு சொல்லி எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு போனவங்க சொன்னாங்க, நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நாங்கள் காசிக்கு போயிட்டு வந்தோம், கத்திரிக்காயை விட்டுட்டு வந்தோம்னாங்க. அவருடைய வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், நாங்கள் முருங்கைக்காயை விட்டுட்டோம்னாங்க. இந்த கத்திரிக்காயை வாழ்க்கை உராணிமே நாங்கள் தொடமாட்டோம், காசிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சாப்பிட்றது இல்லை, காசிக்கு போனால் ஒரு காயை விடணும்னாங்க. அந்த கருத்து தவறான கருத்து. காசிக்கு போனால் காயை விடணுங்கிறது இல்லை, காய்தலை விடணும்னு சொல்லியிருக்காங்க. காய்தல்லாம் ஒருத்த மேலே ஒருத்த காய்ந்து போகிறது, அதாவது கோபப்படுறது. அந்த கோபத்தை குறைக்கணும். காசிக்கு போயிட்டு வந்தால் கோபம் குறைச்சு அன்னையிலேருந்து நம்ம அன்பு செலுத்த கற்றுக்கணுமா. ஆகையினாலே 55 வயதுக்கு மேல் கோபத்தை குறைத்து கொள்ளணும், அன்பை கூட்டிக் கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ளணும். ஆன்மீக நாட்டம் இருக்கே, அந்த ஆன்மீக நாட்டத்தை பெருக்கிக்கணும். எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்கு, எப்படியெல்லாம் தெய்வங்கள் வரம் கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சு அங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் புண்ணியம் தேட போய்கொண்டே இருக்கணும். ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ளணும். நோயற்ற வாழ்வு வாழ வழிவகுத்து கொள்ள வேண்டும். இப்படி வாழ்க்கை கணக்குன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் கண்ணதாசன் சொன்னார்னு சொன்னேன் நான் முன்னாடியே உங்களுக்கு. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும் எழுதினார். இந்த வாழ்க்கை கணக்கில் முன்னோர்கள் சொல்லியது தீய பழக்கத்தை குறைத்துக் கொள்ளணும், நல்ல பழக்கத்தை கூட்டிக்கணும், திறமையை பெருக்கிக்கணும், நல்ல வாழ்க்கையை வகுத்துக்கணும்னு இளமையில சொல்றவங்க. முதுமையில கோபத்தை குறைச்சிக்கணும், அன்பை கூட்டிக்கணும், ஆன்மீக நாட்டத்தை பெருக்கிக்கணும், நோயற்று வாழ்வு வாழ வழிவகுத்துக் கொள்ள வேண்டும்னு சொன்னார்கள். இப்படி இந்த வாழ்க்கை கணக்கை புரிந்து வைத்துக் கொண்டால் நாம் எந்த நேரத்திலும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம், அன்றாட வாழ்க்கையையும் நன்றாக அமைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாட்டின் மூலமே இனிமை காண இயலும். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் ஏமாற்றத்தை சந்திக்க நேரும். வாங்கல் கொடுக்கல்களில் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். இன்று யோசித்து செயற்பட வேண்டிய நாள். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். எனவே எண்ணிய காரியம் எளிதில் முடியும். உங்களுக்கு இனிய பலன்கள் ஏராளமாக இன்று நடைபெறப் போகிறது. 2 புதன் இருக்கின்றார். மாமன் மைத்தின் வழியில் ஒரு மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்கவும் வழிபிறக்கும். திட்டமிட்டபடியே நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லித் தொகை வாங்கி கொடுத்திருந்தால் அது கூட இன்றைக்கு திரும்ப கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்ற நாள். சக பணியாளர்களால் வந்த சங்கடங்கள் அகலும். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சனியின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பாகப்பிரிவினர்கள் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 8 சனி. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனுக்குடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழல் உண்டு. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பயணங்களில் கவனமாக செல்ல வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டு சர்க்கிளில் செல்லுகின்ற பொழுது செல்லாதீர்கள். ஏனென்றால் அதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் 2 செவ்வாய் இருப்பதனாலே கடுமையான வாக்கை பிரயோகிக்கும் சூழல் உண்டு. அதனால் சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, அதோடு செவ்வாய். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். விலை சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்வீர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களுடைய நட்பு கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 10லே குரு இருக்கின்றார். பலவித வழிகளிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அலைமோதும், மனக்கவலைகள் அதிகரிக்கும், தடைகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. முன் யோசனையுடன் செய்வதே நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாக வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். சில விரயங்களை சமாளிக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இன்று பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய வழிவகுத்துக் கொள்ளும் நாள். குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு சேரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பயணம் பலன் தரும். வாகன யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிகளிலேயே சந்திரன் இருக்கின்றார். யோகமான நேரம். இன்று உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. நேற்று அரைகுறையாக நின்ற பணியை இன்று முழுவதும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். இன்று இனிய நாள், வளர்ச்சி கூடுகின்ற நாளாக கருதலாம். இன்றைக்கு புதன்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது மேலும் நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 3லே ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அலைபேசி வாயிலாக கிடைக்கலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கவலைகள் அகலும். ராகு பலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை வரவேண்டிய வாக்கில் இப்பொழுது சேரும். ஆனால் என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பாகப்பிரிவினைகள் நடைபெறுவதில் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்று புதன்கிழமை அனுமன் வழிபாடும் தேவை. பெருமாள் இலக்குமி வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கிறது. வீடு இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறப் போகின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். நேற்று செய்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய புதிய வழி பிறக்கும். இன்று இனிய நாள், மிக அற்புதமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். வருமானம் வர வழியை கண்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். உறவினர் பகை கொஞ்சம் அதிகரிக்கலாம். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை உயரும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையாது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இன்றைக்கும் எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும், யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று கிழமை புதன் என்பதாலே அருகில் இருக்கும் பெருமாள் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு வழிபாடும் இலக்குமி வழிபாடும் உங்கள் வேதனையை தீர்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.